அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். யோக திசை எப்போது பல நற்பலன்களை தராது. பொதுவாக தசாபுத்தி தான் ஒருவருடைய ஜாதகத்திலேயே பெரிய மாற்றங்கள், பெரிய உயர்ச்சியோ அல்லது தாழ்ச்சியோ கொடுக்கக்கூடிய வலிமை கொண்டது தசாபுத்தி. அப்படிப்பட்ட தசா ஒருவருக்கு நடக்கும் பொழுது அவருடைய லக்கணத்திற்கு யோகாதிபராக இருந்தாலும் அல்லது லக்கணத்திற்கு யோகாதிபருடைய நட்சத்திரத்தில் இருந்து தசை நடத்தினாலும் அந்த திசை ஒரு குறிப்பிட்ட ஸ்தானங்களிலே நிற்கும் பொழுது, அந்த கிரகத்துடைய திசை ஒரு குறிப்பிட்ட ஸ்தானங்களில் நிற்கும் பொழுது நற்பலன்களை பெரிதாக செய்வதில்லை. என்ன காரணம்? அதாவது எந்த கிரகம் எந்த இடத்துல இருந்து திசை நடத்தும் பொழுது லக்ன யோகரா இருந்தாலும் அல்லது லக்னத்திற்கு யோகாதிபருடைய நட்சத்திர சாரத்தில் இருந்தாலும் நற்பலன்களை கொடுப்பதில்லை என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும், தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பொதுவாகவே ஒரு தசா புத்தினா அதில் 9 ஒரு தசையில் 9 புத்தி இருக்கும். 9ஆக பிரிச்சிருப்பாங்க. 9 கிரகத்துக்கும் சுய புத்தி. அடுத்தது இப்போ கேது திசைனா கேதுவுடைய சுய புத்தி, அடுத்தது சுக்கர புத்தி, அப்படின்னு 9 புத்தியாக எல்லா திசையிலும் பிரிச்சிருப்பாங்க. லக்னத்திற்கு யோகா திசையாக இருந்தால் கூட அந்த புத்திநாதன் லக்னத்துக்கு 6, 8, 12 மறைஞ்சி பகை நீச்சமாகி சுபருடைய பார்வை இல்லாமல் நடக்கக்கூடிய புத்தி காலங்களில் நன்மைகளை ஏற்படுத்தாது. அது அந்த நேரத்தில் எனக்கு யோக திசை தான் நடக்குதுன்னு சொல்லி எந்த முயற்சியும் செய்யக்கூடாது. அதே போல் லக்னம் தசை நடத்தும் பொழுது யோகாதிபதியாக இருந்தால் கூட அவர் நின்ற நட்சத்திரம், சாரம் பார்க்காத ஜோதிடன் சோரம்பவான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவர் நின்ற நட்சத்திரம் லக்னத்துக்கு யோகாதிபரா, அந்த நட்சத்திராதிபதி தசாநாதனுக்கோ அல்லது லக்னநாதனுக்கோ மறைவு பெறாமல் இருக்காங்களா, இதையும் கவனிக்கணும். இதையும் கவனித்து தான் அந்த திசை யோகம் செய்யுமா செய்யாதா அப்படின்னு சொல்லணும். அடுத்ததாக பொதுவாகவே லக்ன யோகாதிபராக இருந்தாலும் சரி, லக்னத்திற்கு யோகாதிபருடைய நட்சத்திர சாரத்தில் இருந்தாலும் சரி, லக்னத்தில் நிற்கக்கூடிய சனி திசை பெரும்பாலும் நன்மைகளை செய்வதில்லை. 19 வருஷம் சனி மகா திசை லக்னத்தில் நிற்கும் போது, இப்போ அது துலா லக்னத்துக்கே அவர் 4க்கும் 5க்கும் உடையவர், யோகாதிபதியே இருந்து லக்னத்தில் உச்சம் பெற்றே திசை நடத்தலாம். லக்னத்தில் வேறு இடத்துல இருந்தால் கூட நன்மைகளை செய்வார். லக்னத்தில் இருந்து திசை நடத்தும் பொழுது பெரிதாக நன்மைகளை செய்வதில்லை. அதாவது கடுமையாக உழைக்க வச்சு கம்மியாக சம்பளம் கொடுங்கிற மாதிரியான ஒரு ஆவரேஜ் பலன் தான் கொடுக்குறார். அடுத்ததாக 2ஆம் இடத்தில் நிற்கக்கூடிய கேது திசை. 2ஆம் இடத்துல இருந்து கேது 7 வருஷம் திசை நடத்தும் பொழுது எந்த லக்கணமாக இருந்தாலும், லக்னத்துக்கு யோகாதிபருடைய பாதம் வாங்கியிருந்தாலும் சரி, அவர் 2ஆம் இடத்துல இருந்து கேது திசை நடத்தும் பொழுது குடும்பத்தில் சில பிரச்சனைகள், பணத்தட்டுப்பாடுகளை ஏற்படுத்துகிறது. அடுத்ததாக 3ஆம் இடத்தில் நிற்கக்கூடிய குரு திசை, ராஜா திசைன்னு சொல்லுவாங்க. இந்த ராஜா திசை 3ஆம் இடத்துல இருந்து எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, அந்த லக்கணத்திற்கு யோகாதிபருடைய நட்சத்திரம் இருந்தாலும் சரி, அந்த குரு திசை கொடுக்கக்கூடிய முழு சுப பலனை கொடுக்கறது இல்லை. 3ஆம் இடத்துல குரு இருக்கும்பொழுது 4ஆம் இடத்துக்கு விரயஸ்தானம் இல்லையா, சொத்து சுகத்துக்கு விரயஸ்தானம். ஆக சொத்து சுகம் விரயமாகிறது ஏற்படுது. அதே போல் அடிக்கடி இடமாற்றம், ஒரே இடத்துல அந்த 16 நிறைய வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது இந்த 16 வருஷம் ராஜா திசையில். அடுத்ததாக 4ஆம் இடத்தில் நின்று நடத்தக்கூடிய புதன் திசை. எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, நட்சத்திரத்து லக்ன யோகாதிபராக இருந்தாலும் சரி, லக்னத்திற்கு யோகாதிபருடைய நட்சத்திர சாரத்திலிருந்து புதன் திசை நடத்தினாலும் இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய திசை புதன் திசை 17 வருஷமும் இந்த உறவினர்களால் பல தொல்லைகள், பிரச்சனைகள், உறவினர்களால் ஏமாற்றக்கூடிய நிலை, கடைசியில் உறவினர்களையே வெறுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்துகிறது இந்த 4ஆம் இடத்திலே நடக்கக்கூடிய புதன் திசை. அடுத்ததாக 5ஆம் இடத்தில் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, 5ஆம் இடத்தில் நின்று நடத்தக்கூடிய சூரிய திசை. அதாவது லக்கணத்துக்கு 5ஆம் இடத்துல எந்த லக்கணமாக இருந்தாலும் சூரிய திசை நடத்தும் பொழுது 5லிருந்து அவர்களுக்கு இந்த பாக்கியம், அதிர்ஷ்டம் இது ஒன்றும் ஏற்படுறது இல்லை. 6 வருஷம் சூரிய திசை நடக்கும் பொழுது அதிர்ஷ்டம் துணை புரியாது, பாக்கியம் துணை புரியாது, உழைப்பு மட்டும் துணை புரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்படுத்துகிறது. அடுத்ததாக ஒருவர் எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, 6ஆம் இடத்துல போய் சுக்கிரன் நின்று திசை நடத்தும் பொழுது 20 வருஷம் 6ஆம் இடத்துல இருந்து திசை நடத்தும் பொழுது அவருக்கு அந்த நேரத்தில் இந்த ஏவல், பில்லி, சூன்யம் இந்த மாதிரியான அமானுஷ்யங்களால் தொல்லை ஏற்பட்டு அவருடைய வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது இந்த 6ஆம் இடத்துல சுக்கிரன் திசை நடத்தும் பொழுது. அடுத்ததாக 7ஆம் இடத்திலே எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, 7ஆம் இடத்துல ஒருவருக்கு செவ்வாய் திசை நின்று திசை நடத்தும் பொழுது அதுவும் பெரிதாக நற்பலன்களை செய்வதில்லை. அவர் லக்ன யோகாதிபராக இருந்தாலும் கூட அந்த கணவன் வாழ்க்கை துணையால் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி, நண்பர்களால், கூட்டுத்தொழிலால் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுகிறது இந்த 7ஆம் இடத்திலே நின்று நடத்தக்கூடிய செவ்வாய் திசை.
அடுத்ததாக 8ஆம் இடத்திலே நின்று நடத்தக்கூடிய சந்திர திசை. இந்த 8ஆம் இடத்துல நின்று நடத்தக்கூடிய சந்திர திசையாலும் பெருசா நன்மைகள் ஏற்படுவதில்லை. ஜலகண்டம், நமக்கு நீரால் சில கண்டங்கள், நீரால் ஏற்படக்கூடிய நோய்களை ஏற்படுத்துகிறது. தாய் வர்க்கத்தால் பல பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுகிறது இந்த 8ஆம் இடத்திலே நின்று நடத்தக்கூடிய சந்திர திசை. அடுத்ததாக 9ஆம் இடத்திலே நின்று நடத்தக்கூடிய ராகு திசை. 9லே நின்று ராகு திசை எந்த லக்கணமா இருந்தாலும் சரி, நட்சத்திரத்துடைய, அதாவது லக்கணத்துக்கு யோகாதிபர நட்சத்திரத்துல நின்று நடத்தினாலும் கூட 9ஆம் இடத்துல இருந்து நடத்தக்கூடிய ராகு திசை நற்பலனை தருவதில்லை. தந்தைக்கு தோஷத்தை ஏற்படுத்துது. பூர்வீகம் சம்பந்தமான பல பிரச்சனைகளை பிரித்து ஏற்படுத்துகிறது இந்த 9ஆம் இடத்திலே நின்று நடத்தக்கூடிய ராகு திசை. ஆகவே இந்த கிரகம், இந்த ஸ்தானம் லக்னத்திற்கு யோகாதிபராக இருந்தாலும் இது போன்ற அமைப்பில் இருக்கும் பொழுது அந்த தசாபுத்திகளுடைய நற்பலன்கள் குறைகிறது. அவர் லக்னத்திற்கு அவயோகராக இருந்து இந்த மாதிரி இருந்தால் சுத்தமாக நற்பலன் நடைபெறுவதில்லை. இந்த லக்னத்திற்கு யோகாதிபராக இருந்து லக்னத்துக்கு யோகாதிபருடைய நட்சத்திர திசை நடத்தினா அதனுடைய முழு நற்பலன்களை ஜாதகர் அனுபவிப்பதில்லை. ஆக இது போன்ற சமயங்களிலே அந்த கிரகத்துடைய அதிதேவதை வழிபாடு, அந்த கிரகத்துடைய நவகிரக கோயில்களை சென்று வழிபாடு செய்யும் பொழுது மேன்மையான பலன்களை அடையலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.